ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கங்க. உங்கள் உழைப்பாளி. இன்றைக்கி உரிக்கிற லொக்கேஷன் பார்த்திங்கன்னா புத்தரசல் வந்துக்கிறோங்க. ஒரு 15 வண்டி காய் குடமக்காய் உரிச்சுக்கிறதுக்கு வந்துக்கிறோம். 5 வண்டிக்கு 10 ஆள் வந்துக்கிறோம். வந்து 10 மணிக்கு தான் வந்தேங்க. பார்த்திங்கன்னா காய்களாம் கம்மியாக தான் உரிச்சுக்கிறோன்னா. இன்றைக்கி பொழுதுக்கு உரிப்பு தாட்டுங்க. ஏன் கார்த்தி ஏன் காய் கம்மியாக உரிச்சுக்கிறேன்னாரு? வந்தது 10 மணி ஆயிடுச்சா? கிட்டத்தட்ட இன்றைக்கி பொழுதுக்கு வேலை தாட்டு. தான் ஏன் காய் கம்மியாக உரிச்சுக்கிறேன்? லேட்டாகி வந்துருச்சா? இன்றைக்கி தொலைனாங்கிறனால 10 மணி ஆகிப்போச்சு. ஸ்பாட்டுக்கு வர இல்லை. சரி, இன்றைக்கி பொழுதுக்கு வேலை தாட்டு இல்லையா? ஏன் தம்பி சாப்பிட்டீங்களா? இப்போ தான் சாப்பிட்டு வந்து குமிச்சுக்கிறோம். ஏன் பரவாயில்ல, இன்றைக்கி வேலையாக தான் என்னத்துக்கு முடியும்? 4 மணி ஆயிரும். வர்றது லேட் ஆகி போச்சு. அதனால லேட் ஆகி போச்சு. பார்த்திங்கன்னா காய் 15 வண்டி காய்ங்க, 10 ஆள் குடமக்காய்ங்கிறனால லேட் ஆகும். இன்றைக்கி 10 வண்டிக்கு மட்டும்தான் போட்டுக்கிறோம். அது போக இந்த பக்கம் ஒரு அட்டி அப்படியே கிடக்குதுங்க. ஏதோ ஆளு மதியானம் வர்றதாக சொல்லிக்கிறாங்க, வந்து உரிக்கிறோம்னு சொல்லிக்கிறாங்க. பார்க்கலாங்க. உங்களுக்கு வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏனுங்க சாப்பிட்டீங்களா? சரி, குடமக்காய் எப்படி இருக்குது? கொஞ்சம் வலுவாக இருக்குதா அந்த காய்? டைட்டாக இருக்குதா? காய் டைட்டாக போச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.